Okay, so good morning. So today we'll actually continue our discussion on sensors, which we had it in the last class. So last class we saw about overview of the different sensors that are available. Okay, so we saw about what is a sensor and what are the basic things. We saw the different classification of sensors. Again, you have numerous ways to classify sensors. Even you can just put it as active and passive sensor. Okay, so active transducers and passive transducers. Okay, அதே மாதிரி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், அக்யூரசி, ப்ரிசிஷன், அந்த மாதிரி டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஸோ வென் ஐ டாக் ஆஃப் டைனமிக் கேரக்டரிஸ்டிக் யூ டெல் அபவுட் த ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ சிஸ்டத்தோட ஆர்டர். ஸோ ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நத்திங் பட் the highest power of the denominator of the transfer function அல்லது differential equation உடைய எத்தனாவது differential இருக்குது அப்படின்றது. Okay, if you are representing the mathematical equation of a system by d square y by dt square plus dy by dt அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா then it is a second order system. Or if you put the same as a transfer function, it will be something like this: s square plus s plus 1. So again the power of the highest factor. Okay, it is called as the order of the system. So you have order of a system and all the frequency response characteristics will come. Okay, so now we are stepping into the another part. This is a normal sensor. This is a normal sensor where we have a thermocouple. The thermocouple, this is a part we left in the last class. Okay, so we have a temperature transmitter. It is transmitted via 4 to 20 milliampere current loop. Okay, so the advantage of 4 to 20 milliampere current loop is it is sufficient. You have two wires, only two wires are sufficient for the transmission. Second thing, these two wires can be of any length, maybe maximum I think up to 1000 meters. Okay, even up to 1000 meters you can have these two wires. That's the way. So this is connected to your PLC. Okay, and the entire control aspect. That's what we have seen. Now if we say some sensor as smart sensor, இப்போ நம்ம பார்த்தது சாதா சென்சார். இப்போ ஒரு சென்சாரை நம்ம ஸ்மார்ட் சென்சார் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன தன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? What do you think should be a smart sensor? So Wi-Fi connection. Okay, so data வந்து க்ளவுடுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் இட் மே பி கால்ட் அஸ் ஸ்மார்ட். அதான சொல்கிறீங்க? ஓகே, அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் அடிஷ்னல் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இட் கேன் டூ இட்ஸ் ஓன் ஆட்டோமேட்டிக் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கேலிப்ரேஷன் நம்ம தான் எக்ஸ்டர்னலாக பண்ணுறோம். அதுவே தானாக கேலிப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கோ ஆட்டோ ஜீரோயிங் பண்ணுறதுக்கோ அந்த ஃபீச்சர்லாம் இன்பில்ட்டாக வரும். அது இல்லாமல் ரியல் டைம் டயக்னோஸ்டிக்கை அதுவே தானாக வெளியே கொடுக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் வந்து ஸ்மார்ட் சென்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்குன்னு தனியாக எதுவும் சிங்கிள் நொட்டேஷன் எதுவும் கிடையாது. சிங்கிள்ஸ் அதாவது ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்பெனி இதுவும் வந்து தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ பேசிக் திங் இஸ் ஆன்போர்ட் இன்டெலிஜென்ஸ். நாம் என்ன பண்ணுறோம், சென்சார்லேருந்து ஒரு டேட்டாவை வாங்கி அதை நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபார் திஸ் யூ அப்ளை சம் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஒரு செட் பாயிண்ட்டுக்கு மேலே போகணும், இல்லை ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ என்னென்னா இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து சென்சார் மாடியூலில் இன்பில்ட்டாக இருக்குது. தட்ஸ் கால்ட் அஸ் ஆன்போர்ட் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அண்ட் த எபிலிட்டி டு கம்யூனிகேட் வயா டிஜிட்டல் நெட்வொர்க், ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் வழியாக கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குது. ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்மார்ட் சென்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் we can think. Okay, so all the analog sensors we can put into the we can make it as smart: flow, force, level, photoelectric, position. Okay, இதெல்லாம் fine. So இதெல்லாம் வராது ஆக்சுவலாக. இதில் இந்த பர்டிகுலர் சென்சார்லாம் இதில் முக்கால்வாசி வராது. விஷன் சென்சார்ஸ் ஆகட்டும், இல்லை RFID QR கோட் ரீடர்ஸ், இட் நாட் பி தேர். அது வந்து அது வந்து ஸ்மார்ட்னஸ் கிடையாது.
ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் டெம்பரேச்சர் சென்சார்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய டேட்டாவை, இது ஒரு மோஷன் சென்சார் ஆகட்டும், ஒரு தெர்மோஸ்டாட் சென்சார் ஆகட்டும், ஒரு ஃபியூவல் லெவல் ஆகட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுது, டேட்டாவை க்ளவுடுக்கு அனுப்பினே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வைஃபை மூலமாகவோ, வைஃபைன்றது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். ஓகே, நம்ம வந்து ஈத்தர்நெட் கம்யூனிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஆர்ட் ப்ரோட்டோக்காலோ, ஸோ சம் இண்டஸ்ட்ரி பஸ் ப்ரோட்டோக்கால் மூலமாக நமக்கு வந்து டேட்டாவை ரியல் டைமில் நமக்கு க்ளவுடில் அனுப்பினே இருக்குது. ஓகே, அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் சென்சாரில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்மார்ட் சென்சார்? அடிப்படையில் இருக்கக்கூடிய பேஸ் சென்சார், பேசிக்காக அந்த சென்சாரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, அதுவே ஆக்டிவ் சென்சாராக இருந்தால் அதுக்கு பவர் தேவையில்லை, பாசிவ் சென்சாராக இருந்தால் அதுக்கு பவர் தேவை. ஓகே, ஸோ பேசிக் சென்சார் பார்ட் அதில் இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் அ மைக்ரோ ப்ராசஸர் யூனிட், ஒரு மைக்ரோ ப்ராசஸரோ அல்லது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோ. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வித் மெமரி ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஏதோ ஒன்று. ஓகே, எதர் மைக்ரோ ப்ராசஸருக்கு மெமரி கிடையாது, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்பில்ட்டாக மெமரி இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வித் மெமரி ஆர் அ மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ சென்சார் இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த எல்லா யூனிட்டுக்கும் பவர் சப்ளை வேணும் இல்லையா? ஸோ பவர் சப்ளை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வர டேட்டாவை வெளியே அனுப்பணும்னா அந்த டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதை அந்த கண்ட்ரோல் ஆஸ்பெக்டையும் மைக்ரோ ப்ராசஸர் தான் பார்க்குது. அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை வெளியே அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல் தேவை. ஓகே, சம் கம்யூனிகேஷன் ஹார்ட்வேர். அந்த டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ப்ரெஷரே மெஷர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ப்ரெஷரை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 4 to 20 மில்லி ஆம்பியரில் தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லையா? இந்த ப்ரெஷர் ரேஞ்சிலேருந்து இந்த 4 to 20 மில்லி ஆம்பியர் ரேஞ்சுக்கு மாற்றிட்டு அதை கம்யூனிகேஷன் சேனல் வழியாக வெளில அனுப்புகிறோம். ஸோ டேட்டா இன் அண்ட் டேட்டா அவுட். ஸோ இதான் வந்து ஒரு ஸ்மார்ட் சென்சரோட முக்கியமான காம்போனன்ட்ஸ். ஸோ பேசிக் சென்சார் ஒரு பார்ட் இருக்குது, இந்த என்டையர் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, அப்புறம் அந்த டேட்டாவை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தேவையான பவர் சப்ளை இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் எ ஸ்மார்ட் சென்சாரோடைய பார்ட்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதால் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். அதுவே தானா அந்த டேட்டாவை செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா இன்புட்டும் கரெக்டாக இருக்குன்றது, ப்ராப்பராக சென்சாரோடைய எல்லா கனெக்ஷனும் ஒழுங்காக இருக்குன்றது, இட் கேன் டூ அ செல்ஃப் அசஸ்மெண்ட். இட்ஸ் அ டயக்னோஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மூலமாக, ஒரு கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் மூலமாக நம்ம வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி செல்ஃப் கேலிப்ரேஷனும் பண்ணிக்க முடியும். we can do a self calibration also. it can automatically calibrate itself. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இருக்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன மாதிரியான செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் வந்து கண்டாமினேட்டாக இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு சென்சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ஷ் என்விரான்மெண்ட்ஸில் இருக்கும். ஓகே, நமக்கு இப்போ நார்மல் சென்சார்ஸ்னு வச்சுங்க. ஸோ அது இன்கேஸ் கண்டாமினேஷன் அது வந்து அவுட்புட் வராது, இல்லை தப்பாக வரும். அது மூலமாக நம்ம வந்து அவுட்புட் டேட்டாவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் சென்சாரே தனியாக அதில் வந்து டேட்டா அது கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் அதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, சென்சார் கண்டாமினேஷன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இட் வில் இண்டிகேட் ஒரு ஸ்விட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு உள்ளார அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி சில இடத்துல காயில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, சம் ட்ரிகர் மெக்கானிசத்தில் ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அப்போ ட்ரபுள் ஷூட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிலே டேரெக்டாக இப்போ நம்ம மாடர்ன் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ட்ரெட்மில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ அன் எரர் நம்பர், ஒரு எரர் நம்பர் காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் E1 காட்டுச்சுன்னா பெல்ட் வந்து லூஸாக இருக்குது அப்படின்றத நம்ம அந்த மேனுவலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். E2, ஸோ எப்படி அது தெரியுது? அந்த பர்டிகுலர் பார்ட் அதில் டேமேஜ் ஆனோன்னு இட் கிவ்ஸ் அன் மெசேஜ். ஓகே, அந்த இடத்துல எரராக காட்டுது, அவ்வளோதான். இது என்ன பண்ணுன்னா, அந்த இஷ்யூவை டிடெக்ட் பண்ணி க்ளவுடில் சொல்லிடும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அப்போ ரியல் டைமில் அந்த யூஸருக்கு இன்ஃபர்மேஷனாக போயிடும். அந்த டிவைஸ் ஆன் பண்ணியிருந்தாலும் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வில் பி கிவன் டு த யூசர். அவரோட டிவைஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும்.
Okay, thereby you will be taking steps. Okay, so this is some of the issues which this smart sensor itself can detect. Okay, the self assessment சொன்னோம் இல்லையா, அதில் இதெல்லாம் செல்ஃப் அசஸ்மெண்ட் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான another feature of your smart sensor is it can sense multiple parameters. That is another very important parameters. ஒரே சென்சார் வந்து மல்டிபிள் parameters சென்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேஸ் ஃப்ளோ, அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஒரு மல்டிபிள் parameters சென்ஸ் பண்ணி அந்த எல்லா பேராமீட்டரையும் க்ளவுடுக்கு அனுப்புகிற ஒரு ஃபெசிலிட்டி. அப்போ என்னென்ன ஃபெசிலிட்டி பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒன்று, அது தானாக சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. மல்டிபிள் பேராமீட்டரை சென்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வந்த டேட்டாவை க்ளவுடுக்கு அனுப்புகிற ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் அண்ட் செல்ஃப் கேலிப்ரேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்மார்ட் சென்சிங். இப்போ இருக்கக்கூடிய மேஜர் கம்பெனிஸ், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்டெலிஜென்ஸை மெயினாக கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்மார்ட் சென்சார்ஸ் தான். எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுற ஸ்டேஜ் ஆகட்டும், இல்லை அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. டெவலப்னால் இங்கே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம், டிசைனிங் ஸ்டேஜ் ஆகட்டும், இல்லை அந்த ஆக்சுவல் ஃபேக்ட்ரியிலே ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட் ஆகட்டும், இல்லை அந்த கண்டென்ட்டை பேக்கேஜ் பண்ணுறதாகட்டும், பேக் பண்ணி உள்ள ஸ்டோரேஜில் வைக்கிறதாகட்டும், இல்லை அதை வந்து கரெக்டான பிளேஸில் கரெக்டான இடத்துல போய் டெலிவர் பண்ணுறதாகட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் சென்சார்ஸோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வைட்டல் நவடேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப் ஃபேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்க. உங்களோட டிசைன் வந்து கரெக்டாக மார்க்கெட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண முடியும் சென்சாரால். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது கரெக்டான ரா மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டான சைஸில் இருக்கா, அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதா, ஸோ அந்த டேட்டாவை வந்து செக் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பேக்கேஜில் வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பேக்கில் எவ்வளோ கூட்ஸ் இருக்கணும், கரெக்டாக லேபிள்ஸ் போட்டிருக்கா, கரெக்டான டேட்டா இருக்கா, அந்த இன்ஃபர்மேஷனும் பேக்கேஜிங்கில். ஃபைனலாக டெலிவரியில் அடுத்த வெஹிக்கிள் டெலிவரி எப்போ வருது, அந்த வெஹிக்கிள் எப்போ போச்சு, அடுத்த வெஹிக்கிளுக்கான எவ்வளோ தூரம் அதோட கெப்பாசிட்டி, இந்த மாதிரி எல்லா விதமான கேல்குலேஷனும் ஸ்மார்ட் சென்சார்ஸால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் வாட் யூ கால்ட் அஸ் மேனுஃபேக்சரிங் இன்டெலிஜென்ஸ். இதான் வந்து நம்மளுடைய IIoT உடைய மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து மிஷின் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் வாட் we've seen. 3 important advantages: increased machine life, increased operational efficiency, and better working environment. Okay, so these are the 3 importance of your IIoT. So inga oru chinna video, we'll see whether audio is coming for this one. I think a problem. Audio கேக்குதா? Chevron is one of the world's leading energy companies. No, sir. We have employees working கேக்கல? across 100 different countries. No, All of them sir. are working tirelessly to help those communities and people. Okay, just a minute. I'm going to share you இப்போ கேக்குதான்னு சொல்லுங்க. Chevron is one of the world's leading energy. Yes, sir. Okay. கேக்குது சார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செவ்ரான் ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் சென்சார்ஸும் மைக்ரோசாஃப்ட் க்ளவுடில் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டேட்டாவை மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு க்ளவுட் இருக்குது, அசூர் ஐடி அப்படின்னு ஒரு க்ளவுட் இருக்குது. அதில் எப்படி டேட்டாவை அனுப்புகிறாங்க, என்ன மாதிரியான சென்சார்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதில் பார்ப்போம். Companies. We have employees working across 100 different countries. All of them are working tirelessly to help those communities and people deliver the energy that enables human progress. Partnerships are a core business value for Chevron. At the heart of all of that is our vision to be the global energy company most admired for people, partnerships, and performance. So we strategically look for partners who share those values. In October last year, we signed with Microsoft as the premier cloud supplier for Chevron, and we've had a long-standing partnership with Emerson. The aim is to leverage their technical solutions to answer our business problems and succeed together.
Emerson provides complete automation solutions. We provide sensors, control valves, control systems, optimization software that helps those plants run safely and to their optimum production. When it came to working with Chevron, Microsoft was a natural choice because they've built a lot of great technology into Azure, specifically targeted industrial IoT. Chevron had a lot of sensors and a lot of data around controlling their facilities, but needed a lot more data on reliability and energy consumption. That's where the Plant Web Digital Ecosystem comes into play. For our first pilot with Emerson and Microsoft, we used Emerson sensors and gateways to connect the data from the field to Microsoft Azure to allow us to perform the analytics. Supplementing data from our control system with the IoT information provides a much richer data set which we can now use to optimize our entire value chain. Within Chevron, we've got more than 5,000 of these heat exchangers. And if we can understand the health of these units, it can help prevent unplanned outages as well as reduce the number of scheduled repairs. And that can save you millions per year. Our best customers. See, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றாங்க. Since we are using industrial IoT based இந்த சென்சார் மூலமா யூஸ் பண்றதுனால it can prevent unplanned outages, அது மாதிரி scheduled repairs குறைக்குது, reduce the number of scheduled repairs. Okay. Or scheduled repairs, and that can save you millions per year. Our best customers are becoming our best partners. And a great example is Microsoft and Emerson working together to help customers like Chevron going from concept to operationalized state in just days. Microsoft is investing $5 billion in this space, and we're leading the charge of simplifying IoT to make it easy for any enterprise to be able to benefit from it very, very quickly. We're so excited to be empowering our customers and partners to achieve so much so quickly and be leading this next wave of computing. Okay, so that's a great video. So we'll back with our presentation. So we'll continue. So that's the role of smart sensors, how they are helpful. Okay, now we'll move on our discussion to the next thing. So in the unit la vandu namba sensors paakrom, aduthathu vandu actuators paakrom. We are starting with actuator. So actuator endradhu enna appadina adipadiyila, if you remember in our process control or your control system, so நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு பேராமீட்டரை மெஷர் பண்ணுறோம். ஓகே, மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் லூப் மூலமாக ஒரு சென்சார் எம்ப்ளாய் பண்ணுறோம். இந்த சென்சார் என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு வச்சுங்க. அந்த டெம்பரேச்சரை இந்த சென்சார் வந்து மெஷர் பண்ணுது. மெஷர் பண்ணி எங்கே கொடுக்குது அப்படின்னா ஒரு எரர் டிடெக்டரில் கொடுக்குது. ஸோ இந்த எரர் டிடெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செட் பாயிண்ட்டையும் உங்களோட ப்ராசஸ் வேல்யூவையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ண டேட்டாவை வந்து அந்த எரரை வந்து கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த பேராமீட்டர், எந்த பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணால் அவுட்புட் சேஞ்ச் ஆகுமோ அதை சேஞ்ச் பண்ணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் எதுன்னா, எது மூலமாக அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் மூலமாக தான் அந்த ப்ராசஸில் இருக்க ஒரு பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணணும். ஒரு டெம்பரேச்சர் ஃப்ளோ ரேட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டீம் ஃப்ளோ ரேட் ஆகட்டும், ஒரு லிக்யூடோட ப்ரெஷர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறது எதுன்னா ஒரு கண்ட்ரோல் வால்வோ இல்லை ஒரு ரிலேவோ ஏதோ ஒன்று தான் சேஞ்ச் பண்ண போகுது. அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் அல்லது ஆக்சுவேட்டர். இதுக்கு பேர் வந்து ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்னா டு ஆக்சுவேட், டு சேஞ்ச் எ வேரியபிள் அப்படின்னா டு ஆக்சுவேட். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு பேர் வந்து ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் அல்லது ஆக்சுவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவேட்டருக்கு ஒரு பவர் சப்ளை தேவை, அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. ஓகே, அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. இன்புட் வர சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி, கண்ட்ரோல் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி
கண்ட்ரோல் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ப்ரொடியூஸ் எ மோஷன் ஆர் எ ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்வை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணுமா இல்லை ஆஃபாக க்ளோஸ் பண்ணணுமா இல்லை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் யுவர் ஆக்சுவேட்டர் டஸ். ஓகே, ஒரு கண்ட்ரோல் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பவர் சப்ளை இருக்கும், அது மூலமாக ஆக்சுவேட்டர் வில் டூ சம் மோஷன் ஆர் ஃபோர்ஸ், ஒரு ஒர்க் பண்ணும். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் an actuator. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சுவேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஐஓடி பேஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஐஓடி பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் தேவைப்படும், ஹவு கேன் வி கிளாஸிஃபை ஆக்சுவேட்டர்ஸ். ஓகே, ஸோ அடிப்படையில் 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஆக்சுவேட்டரில். ஒன்று வந்து லீனியர் ஆக்சுவேட்டர், இன்னொன்று வந்து ரோட்ரி ஆக்சுவேட்டர் அப்படின்னு பேஸ் பண்ணலாம். அதாவது லீனியர் ஆக்சுவேட்டர்னால் நமக்கு வந்து லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, இப்படி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்வை மூவ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு லீனியராக ஒரு மூமெண்ட், லீனியர் மூமெண்ட்டாக வேணுமா இல்லை ரோட்ரி மூமெண்ட்டாக வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனி ரிலே இஸ் கோயிங் டு பி அன் ஆக்சுவேட்டர். ரிலே இஸ் ஆல்சோ அன் ஆக்சுவேட்டர். ஓகே, ஸோ ரிலே இஸ் ஆல்சோ அன் ஆக்சுவேட்டர். திஸ் இஸ் அன் ரிலே. ஸோ இது வந்து ஒரு ரிலே ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக 4 இன்புட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிலே. இதை நீங்கள் நார்மலாக வந்து அட்ரினோவில் இல்லை ராஸ்பெரி பையில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் இந்த ரிலேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேன் லைட் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வச்சிங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரூமோட டெம்பரேச்சரை நான் மெஷர் பண்ணுறேன், ஒரு சென்சார் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறேன், ஒரு சென்சார் மூலம் மெஷர் பண்ணுறேன். இந்த மெஷர்டு டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு தெர்மிஸ்டர் வச்சுப்போமே, தெர்மிஸ்டரில் ஒரு டேட்டாவை மெஷர் பண்ணுறேன். இது எங்கே கொடுப்போம் அப்படின்னா ஒரு ஆர்டினோ கொடுப்போம். ஆர்டினோவில் ஒரு சின்ன கோடு எழுதியிருப்பேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த வர டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது சுவிட்ச் ஆஃப் பண்ணுற டேட்டா இதிலேருந்து ஆர்டினோலேருந்து டிஜிட்டல் அவுட்புட் வருது இல்லையா, அது எங்கே கொடுப்போம் அப்படின்னா ஒரு ரிலேயில் கொடுப்போம். ஸோ ரிலேயில் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கனெக்ஷன் பாருங்கள். இது வந்து 3 கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ்ட் கனெக்ஷன் இல்லை நார்மலி ஓப்பன் கனெக்ஷன். இது ரெண்டும் பாருங்கள், நார்மலி ஓப்பன் கனெக்ஷன், இது ரெண்டும் நார்மலி க்ளோஸ்ட் கனெக்ஷன். ஓகே, இது ரெண்டுமே ஷார்ட்டாக இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஓகே, இது ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது இந்த வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் 2. இப்போ நான் இது ரெண்டுத்துலேயும் கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலி ஓப்பன். நான் அவுட்புட் கொடுத்தா தான் க்ளோஸ் ஆகும். இது ஓப்பனில் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த கனெக்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். நான் இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் வரும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ்டு, பை டிஃபால்ட்டாகவே க்ளோஸ்டாக இருக்கும். நான் இன்புட் கொடுத்தா ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே தான் உங்களுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. திஸ் 5 பின்ஸ் ஆர் ஃபார் 4 பின்ஸ் ஆர் ஃபார் இன்புட். ஆக்சுவலாக ஒன்று வந்து கிரவுண்ட் இருக்கும், ஒன்று வந்து விசிசி இருக்கும், மீதி இருக்க 4 வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்புட்ஸ். இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்புட்டு, இது செகண்ட் இன்புட்டு, இது தேர்ட் இன்புட்டு, இது ஃபோர்த் இன்புட். ஓகே, யூ ஹேவ் 4 இன்புட்ஸ். இது 4 ரிலேஸ், 4 ரிலே காயில்ஸ். இது ஒன்று ரிலே காயில், இது ஒரு ரிலே காயில். இது மாதிரி 4 காயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த காயில் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஜம்பர் பின்னில் அந்த டேட்டா வரணும். இது வந்து இந்த ரிலேக்கான சுவிட்சு பவர், அதற்கான கிரவுண்ட், அது ரெண்டையும் கொடுக்கணும். அது இல்லாமல் எந்த ரிலேலேருந்து உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்கு யூ கேன் சூஸ் விச் ரிலே, அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுது அப்படின்னா ஒன்லி த ஃபர்ஸ்ட் வில் பி ஆக்டிவ். இதான் ஒரு ரிலே போர்டு, இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரிலேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட், இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பழைய ரிலே கொடுத்துருக்கேன். இது இட்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் அட்டன் பண்ணிங்க இல்லையா, ஸோ அதில் ரிலேவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னேன் நான். ஸோ இங்கே வந்து ஒரு வி ஆர் சீயிங் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே. ஸோ ரிலேயில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி சைடு, இன்னொன்று வந்து செகண்டரி சைடு. சரியா? இது ஒரு சுவிட்ச் மாதிரி, இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. இப்போ இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலுக்கு நடுவில் ஒரு சின்ன இது ஆக்சுவலாக காயில் வந்து வவுண்டாக இருக்குது. இந்த காயிலுக்குள்ளார ஒரு சின்ன அர்மேச்சர், திஸ் இஸ் யூ கால்ட் அஸ் அர்மேச்சர். இந்த திஸ் இஸ் யுவர் ராட். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக கரண்ட் போகுதுன்னு வச்சுங்க. இது வழியாக கரண்ட் போச்சுன்னா இந்த காயில் வந்து மேக்னடைஸ் ஆகும். இது மேக்னடைஸ் ஆச்சுன்னா இந்த இரும்பு தான் இது என்ன பண்ணணும்னா இது இந்த உள்ளே இருக்கிறது வந்து மேக்னடைஸ் ஆச்சுன்னா திஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ். இது இங்கே அட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குல்ல, அட்ராக்ட் ஆகும்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். தேர் பை தீஸ் 2 டச். ஓகே, இதுதான் இதோடைய ஒர்க்கிங். ஸோ ஒரு செகண்டரி சைடில் ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா
அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரைமரி சைட்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் எப்படி பண்ணுறோன்னா we are providing a current through this coil. இந்த கரண்ட் காயிலில் போகிறதுனால இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி இது வந்து மேக்னடைஸ் ஆகிடுது. மேக்னடைஸ் ஆகிடும் இந்த அர்மேச்சரை அட்ராக்ட் பண்ணுது. அந்த அட்ராக்ஷன் will make things work. Okay, that's how this particular things work. Okay, ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிலேஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். அந்த டைப்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ரிலே இருக்குது, மற்ற ஆக்டிவேட்டர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் செஷன்லேருந்து பார்ப்போம். ஓகே, Okay, sir. தேங்க்யூ.